எக்ஸலண்ட். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீஸ் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கிட்ருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டு, அரேஸ், அதுக்கப்புறம் ஸ்டாக்கு, கியூ, இது எல்லாமே என்ன அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். லீனியர் அப்படின்னா ஒன்றுக்கு பின்னால் இன்னொன்று அப்படியே அடுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், இதுவும் ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரிசையாக தான் ஸ்டோர் ஆகணும் இல்லை, வெவ்வேறு திசையில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு ஆர்டராக ஸ்டோர் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஹையரார்கிக்கல் மேனர். லெஃப்ட் ரைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ண போகிறோம். அதனால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹையரார்கிக்கல் மேனர். அது ஏதோ ஒரு டிசிப்ளின்டாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஈச் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் எ நோட். டேட்டாவை நம்ம நோடு அப்படின்னு சொல்கிறோம், அதில் தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். சரி, இந்த ட்ரீஸை நான் கற்றுக்கிறதுனால என்ன சார் அட்வான்டேஜ்? ஸோ இந்த ட்ரீஸ் கற்றுக்கிறதுனால மெயினாக டைரக்டரி ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ப்ரைமரி ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஃபைல் ஸ்டோரேஜ். ஃபைல்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாவே ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும், டைரக்டரி அல்லது ஃபோல்டர். ஃபைல், அப்போது நிறைய ஃபைல் வரும். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஃபைல்ஸை குரூப் பண்ணி ஃபோல்டர் நேம்குள்ளார ஸ்டோர் பண்ணிட்டு வரோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டர் வரும், அந்த ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டர் வரும். அப்போது இந்த மாதிரி ஃபோல்டராக ஸ்டோர் பண்ணுறதே என்ன அப்படின்னா டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சி டிரைவ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளார போனேன் அப்படின்னா இப்போ நான் இன்டெல்ன்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கேன், அதுக்குள்ளார இந்த இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளார போகிறேன், எகெயின் இதுக்குள்ளார ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதுக்குள்ளார இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ இது என்ன அப்படின்னா டைரக்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்டே நடக்குது. அப்போது இந்த ட்ரீஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எப்படி இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். அடுத்தது யூஸ் ஆஃப் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ். ட்ரீஸ் அப்படின்னு வந்துருச்சுனாவே ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம வேலையை பண்ணவே முடியாதுங்க. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணிக்கிறது தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நம்ம ஆரம்பத்தில் படிக்கும்போது என்னடா எதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணோம், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற இது இருக்கும். இந்த ட்ரீஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லாமல் ட்ரீஸ் ஆப்ரேஷன் பண்ணாது. அப்போது ரிகர்சிவாக போகும்போது அவ்வளவு வேலைகள் நடக்குது. அப்போ அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது டேட்டா பேஸ் இண்டெக்ஸிங் டெக்னிக்ஸ். டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா MySQL இருக்குது, SQL சர்வர் இருக்குது, சைபேஸ் இருக்குது, ஆரக்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டா பேஸ் இருக்குது, SQLite இருக்குது. இந்த ஒவ்வொன்றுலேயும் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதாவது நிறைய ரெக்கார்டு ஸ்டோர் பண்ணியிருக்கும்போது எனக்கு வேணுங்கிற ரெக்கார்டை பர்டிகுலராக போய் ஃபெச் பண்ணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, இந்த இண்டெக்ஸிங் அப்படின்னு வேணும். அதாவது இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டெலிஃபோன் புக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, நோட்டு ஏபிசிடின்னு ஒரு இசட் வரைக்கும் முன்னால் ஒரு 26 பக்கம் ஒதுக்கியிருப்பாங்க, இல்லைனா ஒரு 10 பக்கம் ஒதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்ரஸ் எழுதும்போது அந்த ஏ இருக்கிற பக்கத்தில் போயிட்டு எழுதிட்டு அதுக்கு பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா பாலசுப்ரமணி அப்படின்னா பி அப்படின்னா ஏபி ரெண்டாவது இதில் அந்த லீஃபில் எடுத்து பாலசுப்ரமணின்ற பேர் எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜுக்கு போய் எடுப்பாங்க. இதுதான் இண்டெக்ஸிங். அதே கான்செப்டில் நம்ம கோடிக்கணக்கான ரெக்கார்டு ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு வேணுங்கிற ரெக்கார்டை 1லேருந்து 1 கோடி ரெக்கார்டு வரைக்கும் நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். ஒவ்வொரு ரெக்கார்டை தொலைவுறதுக்கும் அவ்வளோ டைம் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த இண்டெக்ஸிங் டெக்னிக் பண்ணுறதுனால என்ன ஆகுனா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு வேணுங்கிற ரெக்கார்டை எடுக்க முடியும்.
அப்போ இதுக்கு என்ன மெயின் வேணும்? ட்ரீஸ் தாங்க வேணும். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ A is equal to B plus 5 multiplied by C அப்படின்னா இப்போ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது எவாலுவேட் ஆகும், அதுக்கப்புறம் இதையும் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் வரும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க? இந்த ட்ரீ அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பிரஷனை பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அடுத்தது சர்ச் என்ஜின், கூகுள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கூகுளினுடைய பலம் என்னங்க? சர்ச் என்ஜின். எந்த குப்பையை டைப் படித்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து தள்ளுது. சரி, இது எப்படி நடக்குது? இதுக்கு உண்டான பேஸ் வந்து ட்ரீஸ். அப்போது ட்ரீஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் படித்தேன் அப்படின்னா இவ்வளவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அர்த்தம், நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, அப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீஸ் அப்படின்னா அதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை தான் வந்து ட்ரீ அப்படின்னு ஒரு பிக்சராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பட் இது எப்படி இருக்கும்? மெமரியில் எங்கெங்கேயோ இருக்கும், அவ்வளோதான். பட் விஷுவலாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரீ அப்படிங்கிறத இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீயில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேரை தயவு செய்து மனப்பாடம் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா நோடு. ஒரு நோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போது இங்கே ரவுண்டாக ஏபிசின்னு போட்டிருக்கோம், இது விஷயம் இல்லை. இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவருடைய பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அம்மா பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, எந்த கிளாஸ் படிக்கிறாரு, இந்த எல்லா விஷயமும் சேர்ந்தது தான் ஏ. அதே மாதிரி பி அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இப்போ ஒரு லாரி ஓனர் இருக்கார், 100 லாரி வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 100 லாரியை பற்றிய இன்ஃபர்மேஷன், என்ன தேதியில் வாங்கணும், அது என்றைக்கு எஃப்சி வருது, அது என்றைக்கு ரினியூவல் பண்ணணும், லைசன்ஸ் என்றைக்கு வந்து ஒரு டிரைவருக்கு லைசன்ஸ் எப்படி வாங்கணும், அந்த டிரைவர் எந்த லாரியை எந்த டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். அப்போது இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்கும்? 100 லாரியினுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு லாரியினுடைய இன்ஃபர்மேஷனும் நம்ம என்னவா வைக்கலாம்? ஒரு நோடாக வைக்கலாம். அப்போ நோடு அப்படிங்கிறது ஏதோ ரவுண்டு போட்டு உள்ள ஒரு ஏபிசிடி அப்படின்றது வந்து நினைக்காதீங்க. இந்த ஏ அப்படிங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போது என்கிட்ட 5 கம்ப்யூட்டர் இருக்குது, 5ம் ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நோட் பண்ணோன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டரை பற்றி இன்ஃபர்மேஷனும் அந்த ஒரு நோடில் இருக்கும். அது கூடவே வேறு நோடை பற்றிய இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் நோடு. இந்த ட்ரீயில் ரூட் நோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அல்லது ரூட் அப்படின்னு சொல்லுவோம். எது டாப் மோஸ்டில் இருக்கோ அதுதான் ரூட், எது டாப் மோஸ்டில் இருக்கோ அது ரூட். பேரண்ட் அப்படின்னா இப்போது பிசி அப்படின்ற ரெண்டும் ஏவுக்கு கீழே வருது. அப்போது பிக்கும் சிக்கும் பேரண்ட் யார்? ஏ அப்படிங்கிறது தான் பேரண்ட் நோடு. இப்போ பியை பொறுத்த வரைக்கும் டி அண்ட் இக்கு பி என்னது? பேரண்ட் நோடு. அப்போ பேரண்ட் நோடுனா என்னன்னு தெரியுது. சைல்டு நோடுனா என்ன? ஏவுக்கு பியும் சியும் சைல்டு நோடு, பிக்கு டியும் இயும் சைல்டு நோடு, டிக்கு ஜிங்கிறது சைல்டு நோடு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு கீழே டைரெக்டாக கீழே எது வருதோ அது சைல்டு நோடுன்னு சொல்கிறோம். லீஃப் நோடு அப்படின்னா கடைசியாக வர்றது, அதுக்கு கீழே வேறு எதுவுமே இல்லைன்னா அதெல்லாம் லீஃப் நோடுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிங்கிறது ஒரு லீஃப் நோடு, ஹெச்ங்கிறது ஒரு லீஃப் நோடு, ஐங்கிறது லீஃப் நோடு, ஜேங்கிறது லீஃப் நோடு, எஃப்ங்கிறது ஒரு லீஃப் நோடு. இன்டர்னல் நோடு அப்படின்னா ரூட்டுக்கும் லீஃப் நோடுக்கும் நடுவில் இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் நோடு. இப்போது இந்த பியும் டியும் இன்டர்னல் நோடு. இப்போது இந்த இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ட்ரீயில் இதுதான் இன்டர்னல் நோடு பிசிடிஇ. ஏன்? எஃப்ன்றது வந்து லீஃப் நோடு ஆகிடுச்சு, ஜேஐஹெச்ங்கிறது லீஃப் நோடு, அதாவது கடைசி நோடு, அது கீழே வேறு எதுவும் இல்லை. ஜிங்கிறது லீஃப் நோடு. அப்போது இந்த லீஃப் நோடுக்கும் ரூட்டுக்கும் நடுவில் இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிப்ளிங் அப்படின்னா ஒரே பேரண்ட்டுக்கு கீழே வர்ற எல்லா சைல்டும் ஒன்று இன்னொன்றுக்கு சிப்ளிங். இந்த ஹெச்ஐஜே இந்த 3 ஒன்றுக்கு ஒன்று சிப்ளிங், ஹெச்சுக்கு ஐ சிப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ஐக்கு ஜே சிப்ளிங், ஜேவுக்கு ஹெச் சிப்ளிங், அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்தது டிகிரி. டிகிரி, இந்த டிகிரி ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீயினுடைய டிகிரி என்னப்பா அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக மேக்ஸிமம் ஒவ்வொரு நோடுக்கு கீழேயும் எத்தனை இருக்கோ அதுதான் டிகிரி. ஏனுடைய டிகிரி என்ன? 2. ஏன்னா பிசி 2 இருக்குது. ஈனுடைய டிகிரி என்ன? 3. இதுக்கு கீழே எத்தனை நோடு இருக்குது? 3 இருக்குது. அப்போ இதனுடைய டிகிரி என்ன? 3. ஸோ சியினுடைய டிகிரி என்ன? 1. ஏன்னா இது கீழே 1 தான். எஃப்னுடைய டிகிரி என்ன? 0. அப்போது டிகிரி அப்படிங்கிறது ஒவ்வொரு நோடுக்கு கீழேயும் எத்தனை நோடு வருதுங்கிறது அந்த நோடினுடைய டிகிரி. லெவல் அப்படிங்கிறது என்னென்னா, இது ஃபஸ்ட்டு லெவல், அதாவது லெவல் 0 அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்னன்னு சொல்கிறோன்னா லெவல் 1 அப்படின்னு சொல்கிறோம். இது லெவல் 2, லெவல் 3. ஸோ இந்த மாதிரி லெவல் போகுது. இதுதான் லெவல். ஒரு ட்ரீனுடைய டெப்த்து இல்லை ஹைட் அப்படிங்கிறது என்னென்னா, மேக்ஸிமம் லெவல் எதுவோ அதுதான் அந்த ட்ரீனுடைய டெப்த்து அல்லது ஹைட்டு. இந்த ட்ரீனுடைய டெப்த்து என்ன? 3. ஏன்னா 3வது லெவலுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. சப்போஸ் இங்கே ஏதோ ஒன்று இசட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய ட்ரீனுடைய டெப்த்து என்ன? இப்போ 4ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லெவல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரூட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது ஞாபகம் வச்சுக்கணும். பாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜேனுடைய பாத் என்ன அப்படின்னா, நம்ம ரிவர்ஸில் வரலாம். ஜே எதுக்கு கீழே இருக்குது? ஈக்கு கீழே இருக்குது. இ எதுக்கு கீழே இருக்குது? பிக்கு கீழே இருக்குது. பி எதுக்கு கீழே இருக்குது? ஏவுக்கு கீழே இருக்குது. அப்போ ஜேனுடைய பாத்து எப்படின்னா, ஏவை பிடிச்சோம்னா ஏவிலேருந்து பி பிடிக்கணும், பியிலேருந்து இ பிடிக்கணும், இயிலேருந்து ஜேவை பிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேங்கிற நோடை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம், 4 தாவலில் வந்துடலாம். சப்போஸ் இதை செக் பண்ணுறேன், இது ஜேவான்னு செக் பண்ணுறேன், இது ஜேவான்னு செக் பண்ணுறேன், இது ஜேவான்னு செக் பண்ணுறேன். அப்போது இப்படி நான் ஒவ்வொன்றா செக் பண்ணேன்னு வச்சுங்களேன், ஜே அப்படிங்கிற நோடு எப்போ வரும்? 10 சர்ச்சுக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ஏதாவது ஒரு மெத்தடில் இங்கேருந்து இங்கே வரேன், இங்கேருந்து இங்கே வரேன், இங்கேருந்து இங்கே வரேன். அப்போ என்ன ஆகுது? குயிக்காக ஜே அப்படிங்கிற நோடை நான் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இந்த ட்ரீனுடைய மிகப்பெரிய பலம். எப்படி இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம். ஓகே, இப்போது பைனரி ட்ரீ. இப்போது இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிகிரி ஆஃப் நோடு இருக்குது. இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டிகிரி. ஏவனுடைய டிகிரி என்ன? 2. ஈனுடைய டிகிரி என்ன? 3. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வர்றது வந்து ட்ரீயில் வந்து சகஜம். ஆனால் பைனரி ட்ரீ அப்படின்னா எந்த ஒரு நோடுக்கும் மேக்ஸிமம் 2 சைல்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் 2 சைல்டு நோட்ஸ் பர் பேரண்ட் நோட் அப்படி இருந்தால் அது பைனரி ட்ரீ. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 2 power n நோட்ஸ் இன் ஏ லெவல் n. இப்போ வந்து இது வந்து 3வது லெவல் வரைக்கும் இருக்குது. 0, 1, 2, 3வது லெவல் வரைக்கும் இருக்குது. அப்போ 3 லெவல் இருக்கிற ட்ரீனுடைய மேக்ஸிமம் எத்தனை நோடு இருக்கும் அப்படின்னா 2 power n அப்படின்னு போட்டோம்னா 2 power 3. அப்போ 8 நோடு மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு பேர் பைனரி ட்ரீ. எந்த ஒரு பேரண்ட்டுக்கும் மேக்ஸிமம் 2 சைல்டு தான் இருக்கும், அது பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ. ஆல் ஆஃப் இட்ஸ் நோட்ஸ் பேரிங் த லீஃப் நோட்ஸ் கண்டெய்னிங் 2 சைல்டு நோட்ஸ். லீஃப் நோடை தவிர மற்ற எல்லாத்துக்குமே 2 நோடு இருந்தது அப்படின்னா அப்போ அது என்னன்னு சொல்கிறோம்? அதை ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இதில் பாருங்கள், மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆல் இட்ஸ் லெவல்ஸ் ஃப்ரம் 0 to D-1. அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3வது லெவல் வரைக்கும் இருக்குது. அப்போது 3வது லெவலுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது லெவல் வரைக்கும் என்ன இருக்கும்? மேக்ஸிமம் ஃபில் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் ஃபில் ஆகிருக்கும். All its levels from 0 to D-1 contain maximum possible nodes. Otherwise place left side. அப்படி இல்லைன்னா லெஃப்ட் சைடில் பிளேஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ. எல்லா இடத்துலையும் 2 நோடு
ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பேலன்ஸ்டு ட்ரீ. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி லெவலுக்கு முன்னால் வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இப்போ இந்த கடைசி லெவலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃபுக்கும் இந்த ஹாஃபுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கலாம், ஒன்று வித்தியாசம் இருந்ததுன்னா பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை சைல்டு இருக்குது, 5 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது, 4. சப்போஸ் இங்கேயும் வந்து 5 இருக்கலாம், இல்லைன்னா 4 வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேலன்ஸ்டு ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து டெர்மினாலஜிஸ். இந்த ஒவ்வொரு டெர்மினாலஜியும் பின்னால் சில டெக்னிக் அப்ளை பண்ணும்போது யூஸ் ஆகும். அதனால் இதை ஜஸ்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு முறை நல்லா பக்காவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் ஒரு பைனரி ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து சி ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.